ஐயோ, இவர் எங்க இங்கே வந்தாரு? தங்கச்சி வாழ்க்கை சீரழிச்ச நாயே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் என்னடா மச்சான்? மச்சான், யாரா உன் மச்சான்? மச்சான், இங்க வச்சு வேண்டாம் மச்சான், வீட்ல போய் பேசிக்கலாம். என்னடா வீட்ல போய் பேசுறது? ஏன்பா யாருப்பா அவங்க பார்க்குள்ள வந்து சண்டை போட்டுருக்காங்க? யாருன்னு தெரியலப்பா, வெளியூர்காரன்னு நினைக்கிறேன். ஷோ, நீங்க போதையில இருக்கீங்க, பொறுமையா பேசிக்கலாம். டேய், நான் நிதானமா இருந்தா கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு நீதான் பிரியா கிட்ட மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்து விட்ட. எனக்கு நல்லா தெரியும் நீதான் என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா பாவி. மச்சான், அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான், நான் சொல்றத கேளுங்க மச்சான். என்னடா மச்சான்? மச்சான், கொல்ல போட மாட்டேன். மச்சான், நான் சொல்றது அவரே மச்சான் தானே? ஆனா இங்க நிக்காதீங்க, நான் போனேன். என்னடாங்கறல கொன்னாதே என் தங்கச்சி விடுதலை வாங்கி தருடா. என்னடா நடக்குதுங்க? என்ன விடுடா. வாயா வாயான்னு சொல்றல. என்னவோ பேசிட்டு இருக்காங்க. சொல்றது கேளியா? அவன் போதையில இருக்கானே, வா. வாயா. சொல்றது கேளு. நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையால தான்டா. பஸ் பஸ் பஸ். கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாரு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. டேய் விடுடா. இனியும் நீங்க சரவணனை நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. மீனாட்சி மனசை மாத்து வேட்டையா, அவன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பி. நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஒரே தீர்வா இருக்க முடியும். இப்போ உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு வேட்டையா. சரவணன்னு ஒருத்தன் இனிமேல் வரப்போறது கிடையாது. மீனாட்சி அவங்க கூட சேர போறதும் கிடையாது. விருப்பம் இருந்துச்சோ இல்லையோ, அந்த பிள்ளைக்கு நீ தாலியை கட்டிவிட்ட. இப்ப அந்த பிள்ளைக்கு புருஷன் நீதான். வாழ்க்கையை ஆரம்பி, அப்படித்தான் சொல்லுவேன். என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா பாவி. மச்சான், ஒருத்தன் நடானா வாழுன்றான், இன்னொருத்தன் நடானா வாழ்ந்தா கொல்லுவேன்றான். நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு நிலைமையில மாட்டி விட்ட? இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சீட்டு போட்டப்ப வேற அப்படி வந்துச்சே. சரி, பிள்ளையார் மேல பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். பேசுவோமா வேண்டாமா? பேசுனா என்ன செய்வா? ஒருவேளை அடிச்சு கிடிச்சு விட்டானா? அடிச்சா கூட பரவாயில்ல, கண்ட மணிக்கு திட்டுவாளே, அப்ப என்ன பண்றது? சாதாரணமாக பேசினா தானே திட்டுவா. அதுவே பழைய வேட்டையை மாதிரி ஏதாவது பண்ணா அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அதான் சரி.